வணக்கம் டாக்டர். வணக்கம். கிட்னி ஸ்டோன்ஸ் எதனால வருது? கிட்னி ஸ்டோன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்னில இருந்து நம்ம யூரிட்டர் அதாவது வந்து அந்த யூரின் பாசேஜ் பண்ற இடத்துல இருந்து யூரினரி பிளாடர்ல இருந்து எந்த இடத்துல வேணாலும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகலாம். இந்த ஸ்டோன்ன்றது வந்து பேசிக்கா நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த கால்சியம் ஆக்ஸலேட்ஸ் அதாவது நம்ம அதிகப்படியான யூரின்ல கால்சியம் வெளியேறினாலோ, அதிகப்படியான ஆக்ஸலேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து உப்புக்கள். அதாவது ஆக்ஸலேட்ஸ், யூரேட்ஸ் இந்த மாரி ஹை கால்சியம் அதிகமா ஹை கால்சியம், ஹை ஆக்ஸலேட்ஸ், ஹை யூரேட்ஸ் எல்லாம் இருக்கும்போது, உங்களுக்கு அது படிஞ்சு உங்களுக்கு ஸ்டோனா ஃபார்ம் ஆகும். ஸோ ஓகே. இந்த மாரி ஃபார்ம் ஆவுறது, இது எதனால ஃபார்ம் ஆகும்னா, மேக்ஸிமம் இந்த சம்மர் சீசன்ஸ்ல நெறைய வரும். எ சம்மர்ல தானே நம்ம நெறைய தண்ணி குடிப்போம். அதான் சம்மர் சீசன்ல ஒழுங்கா தண்ணி குடிக்கலன்னா, ஓ! அதாவது வந்து தண்ணி குடிக்கலன்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து சால்ட்ஸ். இப்ப நீங்க நெறைய தண்ணி குடிக்கும்போது இந்த சால்ட்ஸ் வந்து கரைஞ்சிரும். கரைஞ்சு போயிரும். இப்ப ஓகே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹை இப்ப நீங்க சம்மர் சீசன்ல வந்து நார்மலா நீங்க நெறைய ஸ்வெட் ஆவீங்க. ம். உங்கள அறியாமலே அந்த வெக்கையில வந்து நெறைய உடம்புல இருந்து வாட்டர் லாஸ் ஏற்படும். சோ நீங்க நார்மலா ஒரு 3 லிட்டர் தண்ணி நெறைய குடிக்கிறீங்க. ஸ்வெட் ஆகும்போது சால்ட்டும் வெளிய வரும்ல. இல்ல நீர் சத்து தான் வெளிய வரும். ஓகே. சோ யூரின்ல தான் உங்களுக்கு வந்து நெறைய வந்து சா இந்த சால்ட்ஸ் இதெல்லாம் வெளிய வரும். ஓகே. சோ வந்து பாத்தீங்கன்னா, உங்க கால்சியம், ஆக்ஸலேட்ஸ், யூரேட்ஸ் எல்லா சால்ட்ஸும் இல்ல. மெயினா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுற ஸ்டோன் வந்து கால்சியம் ஆக்ஸலேட்ஸ். ம். சோ இந்த ஸ்டோன் தான் வந்து இது இருக்கும். சில நேரங்கள்ல வலியே இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும். இப்ப ரொம்ப சின்ன கல் யாருக்கு வேணாலும் வரலாம். இப்ப வலி இல்லாமலே கூட கல் இருக்கலாம். ம். சோ இப்ப இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆவுது அப்டின்னா, அது மெயினா வந்து நம்ம சரியா தண்ணி குடிக்காதனால நெறைய வரும். சில பேருக்கு ஜெனடிக்கலாவே அதிகமா யூரின்ல கால்சியம் அதிகமா போகும். ஜெனடிக்கலாவே ஓ! சில பேருக்கு ஜெனடிகலா கூட கிட்னி ஸ்டோன் கிட்னி வருமா? ஸ்டோன்ஸ் வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் ஓகே. இருக்கு. சோ அவங்கலாம் நெறையவே தண்ணி குடிக்கணும் அவங்க. ஓகே. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு சம்மர் சீசன்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 3 லிட்டர் நீங்க தண்ணி குடிக்கிறீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்க குடிக்கணும். ம், அந்த ம். மாரி நீங்க பண்ணணும். அப்போ நீங்க சரியா தண்ணி குடிக்கலன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா நீங்க டீஹைட்ரேட் ஆகுறீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து பெயின் வந்து எப்படி இருக்கும்னா, எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் இருக்கும். அதாவது உயிருக்கு தாங்க பிரசவ முடியாத வலி வலி. மாரி இருக்கும். ஓகே. அதாவது கிளினிக்ல வந்து நம்ம பேஷண்ட்ஸ் வந்து அவங்களால வெயிட் கூட பண்ண முடியாது. ஆ, நைட்ல ஆ. துடிச்சிருவாங்க. பெயின் வந்துச்சுன்னா காலையில போய் பார்த்துக்கலான்ற அளவுக்கு இருக்காது. ஓகே. பயங்கரமா இருக்கும். அந்த பெயின் வந்து எங்க இருக்கும்னா, இந்த லாயின் ஏரியா அதாவது முதுகுல இருந்து யூரின் போற பாசேஜ் வரைக்கும் வலி ஓ! இருக்கும். இங்க முதுகுல பின்னாடி ஒரு ஆரம்பிச்சு இது ஓகே. அப்படியே விட்டு விணுவிணுன்னு இருக்கும். அப்படியே ஓகே. பயங்கரமா வலிக்கும். சில பேருக்கு வாமிட்டிங் வரும். ம், ம். பயங்கரமா வரும். சில பேருக்கு யூரின்ல பிளட்டே வரும். ஓ! அந்த மாரி யூரின் சில பேருக்கு பாசேஜ் ஆகாது. யூரின் போவாது. அதான் கேட்கணும். அப்படிலாம் அவங்களால ஃப்ரீயா யூரின் போக யூரின் கூட முடியுமா? சில முடியாது. பேருக்கு போகும். சில பேருக்கு இது இருக்கும். அந்த ஆக்சுவலா ஸ்டோன் வந்து எங்க இருக்குன்றத பொறுத்து ஆமா. இல்லையா? அந்த அந்த ஸ்டோன் பேசேஜ் வந்து அடைச்சிட்டு சப்போஸ் இருந்தா கிட்னில ஃபார்ம் ஆகி அது யூரின் போற பாசேஜ்ல போய் அத அடைச்சுச்சுன்னா, உங்களுக்கு பிரச்சனை ஆ. வந்துரும். அந்த யூரின் பாதி அத அடைக்கும்போது, இந்த யூரின் வந்து அந்த ஸ்டோன்ல படும்போது நமக்கு பெயின் பயங்கரமா இருக்கும். ஓகே. சோ, அப்ப என்ன ஆகும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு கல்லு வந்து ரொம்ப சின்ன கல்லா இருக்கு. லைக் ஒரு 3 டூ 5 எம்எம் இல்ல ஒரு 6 எம்எம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கல்லு வந்து பாத்தீங்கன்னா, ஈஸியா பிரச்சனை இருக்காது. ஓகே. மோ மெடிசின்லயே ஆ கரைச்சிடலாமா? மெடிசின்ல நீங்க தண்ணி மூலியமாவே குடிச்சு உங்க லைஃப் ஸ்டைல நீங்க இது பண்ணியே பண்ணிக்கலாம். ஓ! ஓகே. நீங்க வந்து சப்போஸ் அது மோர் தென் 6 எம்எம் இருக்கு. போய் ஒரு கரெக்ட்டா ஒரு இடத்துல மாட்டி அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது ம். அப்டின்னா, அது ஒரு வெளியில வர முடியல. இப்ப நீங்க நெறைய தண்ணி குடிச்சு பார்க்குறீங்க. நெறைய வந்து அதிகமா யூரின் போய் பார்க்குறீங்க. வாழைத்தண்டு ஜூஸ்லாம் குடிச்சா போகுன்றாங்களே அது உண்மையா? அதெல்லாம் ஒரு மித்துங்க. ஆக்சுவலா வந்து லைம் ஜூஸ் தாங்க பெஸ்ட். ஓ! சிட்ரேட். ஓகே. இப்ப இந்த சிட்ரேட்ஸ் வந்து நீங்க நெறைய குடிக்கும்போது, இப்ப இந்த மாரி வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 லைம் ஜூஸ் அல்சர் வந்து இருக்கவங்க லைம் ஜூஸ் குடிக்கலாமா? அல்சர் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லைம் ஜூஸ் சிட்ரிக் ஆசிட்ஸ் வந்து குடிக்கலாம். ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணாது. பட் ஆனா வெறும் வயித்துல இது மாரிலாம் அந்த மாரி குடிக்க தேவ. குடிக்கலாம். ஓகே. சோ நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் பொறுத்தவரைக்கும் லைம் ஜூஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு. ஓகே. ஆக்சுவலா வந்து இது பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வாழைத்தண்டு ஜூஸ் தான் சொல்லுவாங்க. ஆஹா. நீங்க சிட்ரேட்ஸ் தான் வந்து ரொம்ப பெஸ்ட். நீங்க வந்து உங்க சிட்ரால்கா சிரப்லாம் குடுப்பாங்க. ம், சோ அது ம். என்ன பண்ணும்னா, உங்களுடைய ஆக்ஸிலேட்ஸ் இதெல்லாம் வந்து கரைக்கும். இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் வராம தடுக்கும். நெறைய ஓகே. தண்ணி குடிக்கணும் ஆக்சுவலா. ஸோ ஓகே. யூ ஹேவ் டூ ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். நெறைய ம், தண்ணி ம். குடிக்கணும். லைக் லைம் ஜூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 லைம் வந்து நீங்க வந்து சால்ட் ஒரு 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 ஓ! கிளாஸ் ஆஃப் சால்ட் போட்டு சால்ட் போட்டு குடிக்கணும். தான் குடிக்கணுமே சுகர் தவிர, போட்டு சுகர் குடிக்கக்கூடாது. போட்டு குடிக்கக்கூடாது. ஓகே. அதனால நமக்கு நெறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ஓகே. இந்த கிட்னி வலியெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ இப்ப வந்து ஒரு சின்ன கல்லுனா வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலா தண்ணி குடிச்சோ, இந்த மாரி லைம் ஜூஸஸ் நெறைய ஹைட்ரேட் பண்ணி குடிச்சு தானாவே போகும். அண்ட் வலி இல்லன்னா ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அது மேல அதிகமா போதுன்னா, இப்ப நமக்கு லேசர் மூலியமா வந்து அத உடைச்சு டஸ்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்து இது பண்ணிருவாங்க. வெளியேத்திருவாங்க. ஆனா ஓகே. ஒன்ஸ் ஒருத்தருக்கு ஒரு வாட்டி கிட்னி ஸ்டோன்ஸ் ரிப்பீட்டடா வந்துருச்சுன்னா, வந்துட்டு ரிப்பீட்டடா வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு.
சோ அதனால அவர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கிறது நல்லது. அப்பதான் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஏன் இந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணுமா? நீங்க நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடணும். ஆ. இப்போ இந்த நம்ம தக்காளி சொல்றாங்களே எல்லாம் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்றாங்கல்ல. பட் ஆனா அதெல்லாம் பெரிய எவிடன்ஸஸ்லாம் கிடையாதுங்க. இந்த அதுவும் மித்தா அப்போ? மித்து தான். ரொம்ப பெருசா அதெல்லாம் அதாவது அதுவும் வந்து இந்த நாட்டு தக்காளி, இந்த பெங்களூர் தக்காளின்னு வேற ஆக்ஸலேட்ஸ் இப்போ சொல்லுவாங்க. நீங்க வந்து கீரைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ஸலேட்ஸ்லாம் இருக்கும். அ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பால் குடிக்க கூடாது. இந்த மாரிலாம் ஆமா. அங்க சொல்றாங்க. கால்சியம் ஃபார்ம் ஃபார்ம் ஆகும்பாங்க. ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல. பட் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க ம். வந்து அந்த மாரி கால்சியம் லெவல் உங்க உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கும்போது என்ன ஆயிடும்னா, உங்களுடைய ஆக்ஸலேட்ஸ் உடைய லெவல் அதிகமா போயி, உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வேற வேற ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக ஓ! ஆரம்பிச்சுரும். ஆக்ஸலேட் ஸ்டோன்ஸ் அந்த மாரிலாம் ஃபார்ம் ஆகும். ஓகே. சோ அதனால வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா டயட்ன்னு பாத்தீங்கன்னா, நார்ச்சத்து நெறைய எடுத்துக்கணும். இந்த ம். வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறது அந்த மாரிலாம் விட, சிம்பிளா வந்து நெறைய தண்ணி குடிக்கணும். ம். லைம் ஜூஸஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அதுவும் ஓகே. சால்ட் போட்டு குடிக்கிறது. இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து. அண்ட் சப்போஸ் அது மாரி வலி இருக்குது அப்டின்னா, நீங்க வந்து மெயினா வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். உங்களுடைய கிட்னி ஃபங்ஷன்ஸ் பார்க்கணும். உங்க ஸ்கேன்ல வந்து ஸ்டோனுடைய சைஸ் 6 க்குள்ள இருக்குன்னா, மோஸ்ட்லி நீங்க தண்ணி குடிச்சா அது வெளிய தள்ள முடியும். ஓகே. அண்ட் 2வது சப்போஸ் அது ரொம்ப பெருசா இருக்கு. போய் அடைச்சு யூரின் வர பாதைய ரொம்ப அடைக்குது. அது நீங்க 2, 3 நாள் நீங்க வந்து ட்ரிப்ஸ் இல்லன்னா நெறைய நீர் யூரின் போற யூரின் நல்லா வெளிய வர மாத்திரைகள் ஓ! போட்டும் நீங்க ட்ரிப்ஸ் போட்டா கூட அதுலயே வெளில அதுல வந்துரும். நெறைய தண்ணி வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னா நீங்க வந்து லேசர் மூலியமா ரிமூவ் பண்ணிக்கிறது. அது டஸ்ட் ஓகே. ஃபார்மேஷன் கிட்னி பண்ணிக்கிட்டு ஸ்டோன் ஆண்களுக்கு ஜாஸ்தியா வருமா? பெண்களுக்கு ஜாஸ்தியா வருமா? யூசுவலா வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது. ம். 2 பேருக்குமே வந்து ஈக்குவலா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா வந்து யாருக்கு வந்தாலுமே அந்த வலி டாலரேட் பண்ண முடியாது. ஓகே. மேக்ஸிமம் வந்து. ஸோ வந்து மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ யூசுவலா வலி தாங்குற கெப்பாசிட்டி இருக்கும். அவங்களே வந்து துடிச்சு போற மாரி சொல்லுவாங்க. அதாவது மென்னுக்கு பிரசவ வலி வர்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, அவங்களுக்கு ஒரு வாட்டி கிட்னி கிட்னி ஸ்டோன் வந்தா ஸ்டோன் தெரியும். ஓகே. அதுதான் வந்து பிரசவ வலியோட வலி. ஸோ அதனால ஓகே. கிட்னி ஸ்டோன்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து மெயினா வந்து சம்மர் சோ சீசன்ஸ்ல இந்த வரும். ஃபுட்ட சாப்பிடணும், இந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அப்படியெல்லாம் இல்ல. தண்ணி நெறைய குடிச்சாலே தண்ணி போதும். நெறைய ஓகே. குடிச்சாலே போதும். ஸ்கேன்ஸ்ல வந்து நான் அப்ஸ்ட்ரக்டிங் கால்குலஸ் இருக்கும். அதாவது எதையுமே அடைப்பு எடுக்காம அடைக்கலன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க தண்ணி நெறைய குடிச்சிட்டே இருந்தாலே அதுவே சரியாயிடும். கரைஞ்சிரும். ஓகே. தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ.